இதா உல்கு ஃபீஹா சமியுலஹா ஷஹீகோ வஹிய தஃபூர். சின்னாயத்தொண்டு மாஷால்லா. இதா உல்கு ஃபீஹா சமியுல. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் தாரான். கெட்ட விடம் என்று சொன்னான் தானே. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தாரான் பண்ணும் தஃப்சீரில். இதா உல்கு அப்படின்டா இதா என்றா பொழுது என்ற அரபில் இன்னொரு வார்த்தைக்கு இன் என்று எனக்கு நினைக்கிறமா இன் என்றா ஆள் என்ற அர்த்தம் வரும். எரியப்பட்டால் இப்போ இன்னுல்கு என்று வந்தால் அப்படி வந்தால் இன்னென்று வந்தால் அப்போ தாள் என்று வரும். எரியப்பட்டால் இன்னும் இதா சுட்டி பொழுது என்று நாங்கள் எடுப்போம். ஆனால் இதார்த்தம் பிளேண்டு இல்லை, இதார்த்தமும் எடுக்கலும். சில இதுக்கு ஒரு ஆயத்துக்கு தஃப்சீராளிங்கள் 2 விதமாக அர்த்தம் கொடுத்திருப்பாங்க. எரியப்பட்டால் நான் சொல்கிறேன் எரியப்படும் பொழுது, இதுவும் தஃப்சீரில் இருக்குது. சரிதானம்மா? எரியப்படும் பொழுது. உல்கு என்றால் எரியப்படும் பொழுது. யார? அவர்களை எரியப்படும் பொழுது. யார் இனம்? ஷைத்தானிகளையும் அந்த மனுஷர் காஃபிர்களையும் எரியப்படும் பொழுது. இதா உல்கு எரியப்படும் பொழுது. ஃபீஹா ஃபீ என்றது உள்ளேன்னு நாங்கள் சொன்னோம். உள்ள அதில். ஹா என்றது அதில் எரியப்படும் பொழுது, அதில் போடுற நேரத்தில் எரியப்படும் பொழுது. ஸோ இதுக்கு சும்மா நான் எனக்கு நினைக்கிற மாதிரி வீசுறேன்ற அர்த்தம் தூக்கி வீசுறேன், எரியப்படுறேன். இதா உல்கு ஃபீஹா சும்மா இறக்கமாக போட சும்மா தூக்கி வீசுறேன். சமீஹு அது இது எதில் எரியப்படுறேன்? அவங்கள நரகத்தில். இது அது ஜஹன்னம். அதில் எரியப்படும் போது சமீஹு. சமியா என்று சொல்கிறது கேட்குறது, காதால் கேட்குறது. இந்த சமீஹு அவர்கள் கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? லஹா அதிலிருந்து. எதிலிருந்து? அதில் லா என்றா ஈனை இருந்தென்ற அர்த்தம் வருது. ஈனை கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண இது தஃப்சீரை நான் கிராமர் கிளாஸில் இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போது அதிலிருந்து என்ற அர்த்தத்தை எடுக்கணும். உண்மையை சொல்ல போனால் இது அதுக்குள் என்ற அர்த்தம் தான் வருது. ஈனை அதிலிருந்து என்ன கேட்பாங்க? லேசிங்கன்னா அதிலிருந்து என்று போடுறேன். அதுக்குள் இல்லாட்ட அதிலிருந்து என்ன கேட்பாங்க? ஷஹீகன் என்ற சத்தம், கடுமையான ஒரு சத்தம். இதுக்கு என்னென்ன அர்த்தம் இதுண்டா ஒரு அர்த்தம் ஒரு கழுத கத்துற மாதிரி ஒரு கேவலமான சத்தம் ஒன்று எடுக்கணுமா. அப்படி இல்லாட்டி பயங்கரமான ஒரு மூச்செடுக்கிற அந்த மாதிரி பயங்கரமான மூச்செடுக்கிற சத்தம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு சத்தம் நரகம் தரணும். ஷஹீகன். அவங்கள அதில் போடுற நேரத்தில் அவங்க அதற்குள்ள புல போகலை. அது மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்பாங்க. சத்தமே சும்மா வேறு லெவலில் ஈகும். வஹிய தஃபூர். வாண்டா நிலையில் எந்த நிலையில்? ஹியண்டா அது, தஃபூர் என்றா கொதிக்கும் நிலையில். அது கொதிக்கும் நிலை. அப்படின்டா கொதிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி. அப்படின்டா நரகத்தில் இப்படி ஆக்களை போட போகலை சொல்லுவாங்க. அந்த நரகத்தில் போடுற மனுஷரும் அது கற்களும் தான் எரிபொருட்கள் என்று அதில் போட போகலை. அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அது நெருப்புக்கு லாமனை போட்டால் இப்படி சென்று வருதோ அதே மாதிரி அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். கொதிக்கும். வஹிய தஃபூர். சுப்ஹானல்லாஹ். இதை கண் முன்னுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டாடுற நரகத்துடைய டிஸ்கிரிப்ஷன். சுப்ஹானல்லாஹ். சின்ன ஆயத்தான் மாஷா அல்லாஹ். ஆனால் சரியான டேஞ்சரான ஆயத்தொண்டு. அப்படின்னா அவங்கள நரகத்தில் போடப்படுது. சரிதானே? குயிக்க இன்னொரு தடவை பார்க்குறேன். இசா என்ற பொழுது என்ற அர்த்தம் எடுக்கலும் 2 அர்த்தமும் மீக்குது. அது சரி, இது பிழை இல்லை. நல்லா நினச்சிக்கோங்க. ரெண்டும் சரி, 2க்கும் ஆதாரம் மீக்குது. சரியானது அல்லாஹ் ஆகலாம். சரிதானே? நான் பொழுது என்ன உல்கு அவர்களே எரியப்படும் பொழுது. ஃபீஹா அதில் உள்ளுக்கு இல்லாட்டி அதில். சமீஹு அவங்க கேட்பாங்க. அதிலிருந்து இப்போ கேட்கிறேன். அதிலிருந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஷஹீகன் ஒரு கடுமையான சத்தம், ஒரு பயங்கரமான சத்தம், ஒரு கேவலமான சத்தம், ஒரு அருவருப்பான சத்தம். அப்படி நிறைய எடுக்கணும். அது நீங்கள் தண்டனை கொடுக்க முந்தி சத்தத்தாலே மனுஷன் பயந்துடுவான். உண்டிக்கு தண்டனை வாங்குது. உண்டிக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை. இப்போ தான் போடுறான். அந்த சத்தத்துக்கே மனுஷன் அது சொல்லுது. அது ஒரு மிருகம் உண்டு. அது என்னது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். லயன் என்ன எடுங்களே. லயன் என்ன? சிங்கம் என்ன? சிங்கம் உங்களை கடிக்கல, அது உங்களை பார்த்து முறைச்சி கத்துது. அதே உங்களுக்கு எப்படி பயமுண்டு வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிருகத்துக்கு இந்த நரகத்தை கம்பேர் பண்ணுறேன். ஒரு பயங்கரமான மிருகத்துக்கு அதில் சத்தம். சுப்ஹானல்லாஹ். வஹிய தஃபூர். அது கொதிச்சு எழுந்து அது மனசில் போட போகலை. அப்படின்டா அது நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்குது. ஆக்கள் வரக்காட்டி கூட்டுகிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இத குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் அதை பற்றி எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும்.